Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ் மாநில காங்கிரசின் 5 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். என்டிஏ கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஒட்டன்சத்திரம் தொகுதியில் விடியல் சேகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். நீண்ட காலமாக ஜி.கே. வாசனின் தீவிர ஆதரவாளராக கருதப்படுபவர். இவர் ஈரோடு மேற்கு தொகுதியில் களம் காணவிருக்கிறார். ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் தமிழ் மாநில காங்கிரசின் மாவட்ட தலைவராக பதவி வகித்து வருகிறார். இவர் தற்போது ராணிப்பேட்டை தொகுதியின் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கும்பகோணம் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரசின் மாநில செயலாளர் அசோக்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல கிள்ளியூர் தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரசின் துணைத் தலைவர் டாக்டர் நிவின் சைமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 5 தொகுதிகளிலும் ஏற்கனவே திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக 3 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிட உள்ள 3 தொகுதிகளில் அமைச்சர்களின் தொகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிள்ளியூர் தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் நிவின் சைமன் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கும்பகோணம் தொகுதியில் அசோக்குமார் போட்டியிடுவார் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்திருக்கிறார். அறிவிக்கப்பட்ட 5 வேட்பாளர்களும் தாமரை சின்னத்தில் போட்டியிடவிருக்கின்றனர். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ விடியல் சேகர் களம் காண்கிறார். ஒட்டன்சத்திரம் ஈரோடு மேற்கு தொகுதியில் யுவராஜா தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் ஜி.கே. வாசன். இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், ஏற்கனவே தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் அனைத்துமே திமுகவோட பலம் வாய்ந்த தொகுதியா பார்க்கப்பட்டுச்சு. இப்ப வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பலம் வாய்ந்த வேட்பாளர்களா உங்களுடைய பார்வை? நிச்சயமாக நீங்கள் கேட்டதை போல 3 தொகுதிகள் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சருடைய தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல 3 தொகுதிகள் சிட்டிங் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு தொகுதி கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் கிட்டத்தட்ட 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். இன்னொன்று கிள்ளியூர் தொகுதி. இப்பொழுது வேட்பாளர்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் என்பவர்கள் அந்தந்த பகுதிகளில் வலுவானவர்கள் தான். இருந்தாலும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் பெரிய நட்சத்திர வேட்பாளர்கள். அதற்கிணையான பலம் அவர்களுக்கு இருக்கிறதா? இன்னொன்று, அவர்கள் போட்டியிடக்கூடிய சின்னம் தாமரை. நீங்க ஒரு உதாரணத்திற்கு கடைக்கோடி கன்னியாகுமரியில கிள்ளியூர் தொகுதி வேட்பாளர் அவர் முதல் முறை இப்பொழுதுதான் போட்டியிடுகிறார். ஆனால் அவருடைய தந்தை அதே தொகுதியில 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஜான் ஜேக்கப் என்று உயிரிழந்தவர். கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவர். தன்னுடைய கடைசி காலத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இணைந்தவர். அதுபோன்று வேட்பாளர்களை சரியாகத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை. அவர் ஏற்கனவே காங்கிரஸ் தாமகவில் இருந்தவருடைய மகன், 2 முறை அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்தவங்கிற முறையில புதுமுகமாக இருந்தாலும் தொகுதிகளில் அந்த மாதிரியான நபர்களுக்கு அறிமுகம் இருக்கும். இன்னொன்று யுவராஜ் போன்றவர்களுக்கு நன்கு அறிமுகம் இருக்கும். அந்த அடிப்படையில் வேட்பாளர்கள் பலம் தான், அதுல எந்த சறுக்கலும் இல்லை. பட் பாஜக சின்னத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஏனென்றால் காங்கிரசுக்கு எதிர்குருவோம். அவர்கள் நேரடியாக பாஜகவில் இருக்கிற பொழுது காங்கிரஸில் இருந்து பிரிந்து சென்றவர்களின் அனுதாப ஓட்டுகளை கூட முழுதாக இருக்க முடியுமா என்பது விட்ட பல சந்தேகங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில் இது தமிழ் மாநில காங்கிரசுக்கு மிகவும் சவாலான தேர்தல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். திரு சுவாமிநாதன், ஈரோடு மேற்கு தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய யுவராஜா தொடர்ந்து ஏற்கனவே 2011 அங்கு போட்டிட்டு தோல்வியுற்றார். தொடர்ந்து அங்கே களப்பணி ஆட்சி வரக்கூடிய ஒரு டஃப்பான வேட்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது. அமைச்சர் முத்துசாமியோட தொகுதி வேற, அங்கு எப்படி சூழல் இருக்கு? ஆமா, அதுதான் குறிப்பிட்டேன். கிட்டத்தட்ட அந்த யுவராஜா போன்றவர்கள் பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் தான். தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டதை போல பல கட்டங்களாக அவர்கள் எல்லாம் போட்டியிட்டவர்கள் தான். காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் என்று தொடர்ந்து நீண்ட நெடிய அரசியல் பயணம் கொண்டவர்கள் தான். பட் ஈரோடு முத்துசாமியினுடைய அனுபவமும் இருக்கு, அந்த அரசியல் இதுவும் இருக்குல்ல, பயணமும் இருக்குல்ல. நீங்க அவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சரவை, ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டம், அதற்கு பின்பு இப்பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காலகட்டம் என்று நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் ஈரோடு முத்துசாமி அவர்கள். அது போன்ற சீனியர்களோடு மோதுகிற ஒரு இளையவராகத்தான் இருப்பார். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தாமரை சின்னம் என்பது ஒரு பலவீனமா இருக்கும்ல. நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன்,
தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் இப்படியெல்லாம் திமுக முகாம் தொடர்ந்து பரப்புரை செய்றாங்க. அவன் எதிர்க்கக்கூடிய வேட்பாளரும் வலுவானவர், ஈரோடு முத்துசாமி அவர்களும் வலுவானவர், அந்த உதயசூரியன் சின்னத்தினுடைய முன்னெடுப்பும் அதுல வலுவான ஒரு முன்னெடுப்பாக தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது என்பது அதன் குறிப்பிட்டேன் ஒரு அனுதாப ஓட்டை கூட விழ வைக்க முடியாது. நீங்க முழுக்க முழுக்க தமாக தன்னுடைய களப்பணி, தன்னுடைய வேட்பாளருடைய பலம், தாமரை சின்னத்திற்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி இதுதான். நீங்க அனுதாப ஓட்டு இந்த ஒரு ஓட் ஃபேக்டர் இருக்குல்ல, நீங்க அனுதாப ஓட்டு எப்படி விழும், வேட்பாளரை பொறுத்து விழும், அந்த கட்சி பல காலம் ஜெயிக்க முடியல போராடுறாங்கன்னு விழும். அந்த மாதிரியான ஒரு அனுதாப அலை தாமரை மீது இல்லைல்ல, அது ஒரு பெரும் சவாலா இருக்குங்கிற. இப்ப நீங்க இரட்டை இலை சின்னம் என்றால் அது வேற ஒன்றாக ஈடு செய்திருக்கோம். பட் அது நேரடியாக தாமரை சின்னம் போட்டியிடுவது என்பது, அது மாதிரியான ஸ்டார் தொகுதிகளில் போட்டியிடுவது, திமுக அரசு தொடர்ந்து திமுக முன்னெடுக்கக்கூடிய தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிங்கக்கூடிய கோஷம், இது எல்லாம் பெருசா ரியாக்ட் ஆகுங்கிற களத்துல. ஸோ அந்த அடிப்படையில் அது ஒரு கடும் போட்டியை தான் உருவாக்கும். பட் ஈரோடு முத்துசாமி அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் என்பது தமாக முன்னிறுத்தக்கூடிய தாமரை சின்னத்துக்கு இருக்குமா என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் என்ன சொல்கிறது என்பதை. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு சுவாமிநாதன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.